சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். உறவு என்பது ஒரு புத்தகம், தவறு என்பது ஒரு பக்கம். ஒரு பக்கம் தவறு என்பதற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள். வாழ்க்கைக்கு வர்ணம் தீட்டும் வேளையில் வாழ்த்து சொல்ல வந்து விடுகிறது கருவளையங்கள். கருப்பு நிறத்தை கேலி செய்யும் வாய்கள் வெள்ளை முடி முளைத்ததும் ஊமையாகி விடுகின்றன. வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள எங்கும் தேடி செல்ல வேண்டாம். நம் அருகில் இருப்பவர்களே நமக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் வலிதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு தான் வாழ பயமாக இருக்கிறது. ஒரே ஒரு சிவாஜி தான் இறந்தார். ஆனால் இங்கு பல நடிப்பு அரக்கர்கள் உள்ளார்கள். 20 வருடம் அப்பா வீடு, 30 வருடம் கணவன் வீடு, மூப்புக்கு பின் மகன் வீடு. கல்லறை மட்டுமே ஒரு பெண்ணிற்கு சொந்தமாகும். கணவனாகவும் அப்பனாகவும் இன்று குடும்பச் சுமையை தூக்கி சுமப்பவன் ஒரு காலத்தில் எதை பற்றியும் கவலை இல்லாமல் வாழ்ந்து வந்தான். மகனாக மட்டும் இருந்தவரை யாரிடமும் சொல்ல முடியாமல், சொல்லவும் தெரியாமல் மனதுக்குள் சுமக்கும் வலிகளுக்கு நாம் வைத்திருக்கும் பெயர்தான் ஒன்றுமில்லை. அழகான வாழ்க்கையை ஏதோ ஒன்றிற்காக இன்று வரை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஏதோ ஒன்றை தொலைத்து விடுங்கள். வாழ்க்கை ஒரு முறைதான். சிந்தித்து பாருங்கள். அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள். தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள். கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு செய்யுங்கள். உங்கள் உழைப்பு ஒரு நாள் உங்களை காப்பாற்றும். வாழ்க்கையில் வெந்து நொந்தவனுக்குத்தான் தெரியும் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்று. பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலர் உணர்கிறார்கள். வழியை உருவாக்கியவனுடைய வழி வழிப்போக்கனுக்கு தெரியாது. பேசவும் மாட்டாள், பேசாமல் இருக்கவும் விடமாட்டாள். பெண்ணின் கோபம் என்றும் வினோதம். நன்றி.